அஸ்ட்ரோசைன் சேனல் வாயிலாக உலகெங்கும் வாழ்ந்து கொண்டிருக்கும் சகோதர சகோதரிகளுக்கு அன்பார்ந்த வணக்கங்கள் மற்றும் வாழ்த்துக்கள். இன்றைய பதிவு மார்ச் மாத ராசி பலன்கள். முதல்ல மார்ச் மாதத்தினுடைய கிரக நிலைகளை பார்க்கலாம். அதன்படி பார்க்கும் பொழுது சுக்கிர பகவான் உச்ச பலம் அடையக்கூடிய மாதம், அதாவது மார்ச் மாதம் 2ஆம் தேதியிலிருந்து மார்ச் மாதம் 26 வரை சுக்கிரன் மீனத்தில் அமர்ந்து வலிமையாக இருக்க போகிறார். இந்த மார்ச் மாதம் 11ஆம் தேதி பாருங்க, குரு பகவான் வக்ரமாக இருந்த குரு பகவான் வக்ர நிவர்த்தி அடைகிறது மிதுன மனையில். அப்போ மிதுன மனையில் இருக்கக்கூடிய குரு பகவான் வக்ர நிவர்த்தி அடைந்து துலாமனையும் தனுசையும் கும்பத்தை பார்த்து அந்த வீடுகளை புனிதப்படுத்த போகிறார். சூரிய பகவான் கும்பத்திலிருந்து தன்னுடைய சொந்த வீடான சிம்மத்தை பார்க்குது, அதாவது மார்ச் 15ஆம் தேதி வரை. அதன் பிறகு மீனமனைக்கு செல்கிறார். அங்கு சனி பகவானோட கூட இணைவு. கும்பத்தில் ராகு புதன் செவ்வாய் இந்த 3 கிரகங்களும் வீற்றிருக்க, சிம்மத்தில் கேது பகவான், இந்த மாத தொடக்கத்தில் மனோகாரகனான சந்திரன் பாருங்க கடகத்தில். அப்போது இந்த கிரக அமைப்புகளை வைத்துக்கொண்டு இந்த மார்ச் மாதம் என்ன பலன், எப்படி இருக்க போகுது, என்ன மாதிரியான வழிபாடு நல்லா இருக்க போகுது, அதாவது எந்த மாதிரியான தன்மையில் நம்ம இருந்தால் நம்ம சக்ஸஸ் கொடுக்கலாம் அப்படிங்கிறத டீட்டெயிலாக நம்ம பார்க்க போகிறோம். இந்த பதிவை முழுவதுமாக பாருங்கள். நிச்சயமாக ஏதாவது ஒரு ரூபத்தில் யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறதுல எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது. நம்ம சேனலை நீங்கள் ஃபஸ்ட்டு டைம் பார்ப்பவர்கள் என்றால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. மேசராசி அன்பர்களே, மார்ச் மாதம் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத பார்க்கும் பொழுது உங்கள் ராசிநாதன் செவ்வாய் 11ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்கு, லாபஸ்தானத்தில் உட்கார்ந்துருக்கு. அப்போ நீங்கள் போய் லாபஸ்தானத்தில் உட்கார்ந்துருக்கீங்கன்னு அர்த்தம். அப்போ லாபத்தை பெருக்குவதில், லாபத்தை அடைவதில், அந்த மனமகிழ்ச்சி சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய நிகழ்வுகளில் இந்த மாதம் நீங்கள் இருக்க போகிறீங்க அப்படின்னு சொல்லலாம். அதே சமயத்தில் நேராக 5ஆம் இடத்தை பார்க்குது, பூர்வ புண்ணியஸ்தானம் பஞ்சமஸ்தானத்தை பார்த்துட்ருக்கீங்க. குழந்தைகளை பற்றிய எண்ண ஓட்டங்கள் அதிகமாக உங்கள் ஆழ் மனசில் இருக்கும். அதே சமயத்தில் இந்த மாதத்தினுடைய சிறப்பு என்னென்னா, குரு பகவான் வக்ர நிவர்த்தி அடைகிறது. இதுவரைக்கும் உங்கள் பாக்யாதிபதி வக்ர நிலையில் இருந்தார். இப்போ வக்ர நிவர்த்தி அடைந்து பாக்யஸ்தானத்தை பார்க்குது, உங்கள் ராசியை பார்க்குது. அப்போது பாக்யாதிபதியினுடைய பார்வையில் இருக்கக்கூடிய உங்களுக்கு இந்த மாதம் நல்ல நிகழ்வுகள், சந்தோஷத்தை தரக்கூடிய அமைப்புகளில் கலந்து கொள்ளக்கூடியது. அதை இனிமையாக, அதாவது ஒரு நல்ல செய்திகள் உங்கள் காதுக்கு விழுகக்கூடிய அமைப்புகள் சூப்பர். இந்த மாதம் அற்புதம், அருமை அப்படின்னு சொல்லுவேன். ஏன்னா சூரியனோடு சேர்ந்திருக்கார், பூர்வ புண்ணியஸ்தானத்தின் அதிபதியோடு சேர்ந்து 5ஆம் இடத்தை பார்க்குது. அப்போ பூர்வீகத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை களைவீர்கள், குழந்தைகளினுடைய நலன்களில் அக்கறை செலுத்துவீர்கள். குழந்தை பாக்கியம் இல்லாத தம்பதிகளுக்கு குழந்தை பாக்கியத்தை கொடுத்து அதில் மனமகிழ்ச்சி சந்தோஷத்தை அடையக்கூடிய நிகழ்வுகள் சூப்பராக இருக்க போகுது. அப்போ ராசிநாதன் நல்லா இருக்கு. ராசிநாதன் நல்லா இருந்தாலே உங்களுடைய சிந்தனைகள் சிறப்பு பெறும். 2ஆம் இடத்தை பார்க்குறீங்களா, அப்போ தனத்தை பெருக்குவதில் நாட்டம் அதிகமாக இருக்கும். அந்த தனஸ்தானத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரன் போய் உச்சபலத்தோடு உட்கார்ந்திருக்கார். அப்போ தனம் கிடைக்குமா இல்லையா? நிச்சயமாக உண்டு. இதில் எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது. அப்போ இந்த மாதம் முழுவதும் உங்களுடைய செயல்பாடுகள், உங்களுடைய முயற்சிகள் அத்தனையும் வெற்றி கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல மாதமாக அமைகிறது. அதே சமயத்தில் விரயமும் ஆகும், பணம் விரயமாகும், பணமும் வரும், அதற்கு தகுந்த மாதிரி விரயமாகும். அதை சுப செலவுகளாக கன்வெர்ட் பண்ணிக்கிறது புத்திசாலித்தனம் என்பதையும் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள் இந்த மேசராசி அன்பர்கள். குடும்பாதிபதி உச்சபலம். அப்போ குடும்பத்தை அமைத்து கொடுக்கக்கூடிய நிகழ்வுகள், சந்தோஷத்தை தரக்கூடிய நிகழ்வுகள் உங்களுக்கு சூப்பராக இருக்க போகுதுன்னு சொல்லலாம். அப்போ 2ஆம் இடம் வலிமை பெறுகிறது. 2ஆம் இடம்ங்கிறது என்ன? தனத்தின், குடும்பம், வாக்கு, இந்த 3 சிறப்பு பெறும். பொருளாதார அபிவிருத்தி உண்டு.
குடும்பத்தில் ஒரு நபரை இணைத்து கொள்ளக்கூடிய நிகழ்வுகள் சாத்தியமாகிறது. சூப்பராக இருக்க போகுது. குடும்பத்தில் சந்தோஷம் தரக்கூடிய நிகழ்வுகளில் பங்கேற்பீர்கள், அதாவது சுப காரியங்களில் பங்கேற்பீர்கள், அல்லது உங்களுக்கோ உங்கள் குடும்ப உறுப்பினர்களுக்கோ சுப காரியங்கள் செய்யக்கூடிய அமைப்புகள் சிறப்பு பெறும். என குரு வக்ர நிவர்த்தி அடைகிறது இந்த மார்ச் மாதம் 11. இந்த மார்ச் மாதம் 11க்கு அப்புறம் சூப்பராக இருக்க போகுது. நேர 7ஆம் இடத்தை பார்க்குது. குடும்பத்தை அமைத்து கொடுக்கக்கூடிய நிகழ்வுகள் சிறப்பு பெறுகிறது. அந்த 7ஆம் அதிபதி உச்ச பலத்தோடு இருக்கு. அப்போ திருமணம் சார்ந்த விஷயங்கள், நற்செயல்கள், நற்பலன்கள், சுப காரியங்கள், காது குத்துது. அதே சமயத்தில் ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா குழந்தை பாக்கியம் கொடுக்கக்கூடிய அமைப்புகள், உங்களுடைய செவ்வாய் லாபஸ்தானத்தில் இருக்கிறனால சகோதர சகோதரிகளுக்கு நன்மை தரக்கூடிய செயல்பாடுகள், இதெல்லாமே சிறப்பு பெறக்கூடிய ஒரு நல்ல மாதம் இந்த மேசராசி அன்பர்களுக்கு. முயற்சி ஸ்தானம் வலுப்பெறுகிறது. முயற்சி ஸ்தானம் 11ஆம் இடமான லாபஸ்தானத்திலிருந்து குருவின் பார்வையில் இருக்கு. அப்போ முயற்சிகள் வெற்றி, தொட்டது துளங்கும், நினைத்த காரியங்கள் ஜெயமாகும். இது நடக்கணும்னு ஒரு 3 மாதங்கள் 4 மாதங்களாக உங்கள் ஆழ்மனதில் நினைத்து கொண்டு அதனோடு இருக்கக்கூடிய சில விஷயங்கள் இந்த மாதம் நடந்துவிடும். அப்போது உங்கள் ஆழ்மனதில் நினைத்து கொண்டு நீங்கள் வழிபாடு எடுத்துக்கொண்டு இருக்கக்கூடிய சில விஷயங்களில் நற்பலன்களை கொடுக்கக்கூடிய அமைப்பு பிரகாசமாக இருக்கிறது. முயற்சிகள் பலிக்கும், அவ்வளோதான். அரசாங்கத்தில் வெற்றி உண்டு, அரசு காரியங்களில் வெற்றி. இந்த மாதம் 15 தேதிக்குள்ளே உங்களுக்கு நல்லவைகள் நடக்கும். அரசு சார்ந்த விஷயங்களில் அரசு எக்ஸாம் எழுதுறது, அல்லது அரசு ஒப்பந்தம் கிடைப்பது, அரசியல்வாதிகளுடைய நட்புணர்வை ஏற்படுத்திக் கொள்வது, அல்லது அரசியலில் என்ட்ரி ஆவதற்குரிய வாய்ப்புகள், சந்தர்ப்பங்கள், அதில் ஒரு பொறுப்பு கொடுக்கக்கூடிய அமைப்புகள், இதெல்லாமே சிறப்பு பெறுகின்ற ஒரு நல்ல மாதம் மேசத்துக்குன்னு சொல்லுவேன். 6க்குரியவன் கடன், நோய் எதிர்ப்பு, பகையை தரக்கூடியவன் புதன். அவர் போய் 11ஆம் இடத்தில் இருக்கார். 6க்குரியவன் தனக்கு 6ல் போய் உட்கார்ந்தார். அப்போது எதிரியே வெல்லக்கூடிய அமைப்பு இந்த காலகட்டம் உண்டு. எதிரி யாருன்னு தெரியலன்னா கூட இப்போ கண்டுபிடிச்சிருவீங்க, இவங்க தான் எதிரி அப்படிங்கிறது செயல்படுத்தக்கூடிய தெரிந்து கொண்டு அதற்கு தகுந்த மாதிரி திட்டம் தீட்டி வெற்றி அடைவதற்குண்டான ஒரு காலகட்டம். அப்போ ஹெல்த்தில் ஏதாவது பிரச்சனை இருந்தால் என்ன ஆயிரும்? சரியாயிரும். 6க்குரியவன் தனக்கு 6ல், அதாவது வழியை வெல்லக்கூடிய அமைப்புங்கிறது இருக்குன்னு சொல்கிறேன். அப்போ யாராவது ஹெல்த் ப்ராப்ளம் இருந்தாலும், ரொம்ப நாளாக இருந்தாகணும், இந்த மாதம் அது தீர்க்கப்படக்கூடிய தன்மை, சரியான டாக்டரோட அதாவது அவங்களோட ஒரு கனெக்டிவிட்டி கொடுக்கக்கூடிய அமைப்பு. இதுவரைக்கும் இந்த இடத்துக்கு போனால் சரியாகும்னு தெரியாமல் இருந்தால் கூட இப்போ தெரிஞ்சு கொள்ளக்கூடிய அமைப்பு. அப்போ ஹெல்த் சரியாகிறது அப்படிங்கிறத எடுத்துக்குங்க. ஹெல்த்தால் இருந்து வந்த பிரச்சனைகள் சரியாகக்கூடிய அமைப்புகள், சந்தர்ப்பங்கள் இந்த காலகட்டம் உண்டு. அல்லது ஹெல்த்தை கேர் எடுத்துக்கொள்ளக்கூடிய அமைப்புகளை உருவாக்கும். இதுவரைக்கும் உடல்நலத்தில் ஒரு அக்கறை இல்லாத இந்த மேச நண்பர்கள் கூட இப்போ அக்கறை எடுத்துக்குவாங்க. சரியான உடற்பயிற்சி, உணவு கட்டுப்பாடு, இதெல்லாம் அதை ஃபாலோ பண்ணக்கூடிய அல்லது ஹெல்த் செக்கப் பண்ணக்கூடிய இதெல்லாமே சிறப்பு பெறுகின்ற ஒரு நல்ல மாதம். கணவன் மனைவிக்குள்ள அந்நோனியத்தை கொடுக்கக்கூடிய ஒரு மாதம். ஏன்னா 7ஆம் அதிபதி உச்ச பலம் அடைகிறது. புரிந்து கொள்ளாத தம்பதிகள் கூட இப்போ புரிந்து கொள்ளக்கூடிய தன்மை உருவாக்கும். அதாவது கணவன் மனைவிக்குள்ள ஒரு ஈகோ, ஒரு சண்டை சச்சரவு, அது உங்களால் வந்ததோ இல்லையோ. ஏன்னா சுக்கிரன் போன மாதம் பார்த்தீங்கன்னா 11ஆம் இடத்தில் ராகுவோடு இருந்து யாராவது ஒரு நாள் 3ஆம் நபர்களால் ஒரு பிரச்சனை உருவாக்கி கொண்டிருந்த விஷயங்கள் இப்போ அது தீர்க்கப்படுகிறது. அப்போ கணவன் மனைவிக்குள்ளே இருந்து வந்த கருத்து வேறுபாடு விலகக்கூடிய அமைப்புகள், சந்தர்ப்பங்களை உருவாக்கும். அதை சரியான முறையில் பயன்படுத்தி கொள்வது மேசத்துக்கு சிறப்பு. பாக்யாதிபதி வலுப்பெறக்கூடிய ஒரு நல்ல மாதம். பாக்யாதிபதி வக்ர நிவர்த்தி அடைந்து பாக்கியஸ்தானத்தை பார்க்குது. டிராவல் உண்டு. வெளிநாடு, வெளி மாநிலம், அந்நிய தேசம் சார்ந்த விஷயங்கள் சிறப்பு பெறுகின்ற ஒரு நல்ல மாதம். வெளிநாட்டுக்கு போவதற்கு, வெளிநாட்டு வேலை அமைவதற்கு, எம்என்சி கம்பெனியில் வேலை பார்ப்பதற்கு உகந்த மாதமாக இந்த மார்ச் மாதம் அமையப்பெறுகிறது. ரொம்ப நாளாக நினச்சிட்டு இருக்கேன் சார், நான் வெளிநாட்டு போகணும், வெளி மாநிலத்துக்கு போகணும், அல்லது வெளிநாட்டில் போய் படிக்கணும், அல்லது வேலை பார்க்கணும். இந்த மாதிரி தன்னுடைய ஊரை விட்டு வெளியே நகர்ந்து செல்லக்கூடிய வாய்ப்புகள், சந்தர்ப்பங்கள் இந்த காலகட்டம் சிறப்பு பெறுகிறது அப்படின்னு எடுத்துக்கலாம்.
10ஆம் அதிபதியோடு தனாதிபதி சேருது. அப்போ என்னென்ன, தொழிலில் மூலமாக கிடைக்கக்கூடிய ஒரு பணத்தை, அந்த பணத்தை எங்கே பண்ண போகிறீங்கன்னா முதலீடாக கன்வெர்ட் பண்ணக்கூடிய ஒரு மாதமாக அமையும். தன்னுடைய ஃப்யூச்சருக்காக ஒரு 5 வருடம் 10 வருடத்துக்கு அப்புறம் நமக்காக ஒரு முதலீடு செய்யணும் அப்படிங்கிற அந்த எண்ணங்களை கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த மார்ச் மாதம் அமையப்பெறுகிறது இந்த மேசராசி அன்பர்களுக்கு. அப்போ 11ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய கிரகங்கள் 5ஆம் இடத்தை பார்க்கறது இயற்கையாய் இறைவன் கொடுத்த வரத்தினுடைய அடிப்படையில் நல்ல பல அனுகூல மேன்மைகளை தரக்கூடிய அமைப்பு. அதனால் குலதெய்வ வழிபாடு இந்த மாதம் சிறப்பு பெறும். மேசத்துக்கு குலதெய்வ வழிபாடு ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறத மைண்டில் வச்சுக்கோங்க. 12ஆம் இடத்தில் சனி பகவான் போய் உட்கார்ந்திருக்கார். தொழில் காரக கிரகமான சனி பகவான் 12ஆம் இடமான விரயஸ்தானத்தில் அமர்ந்திருக்கின்ற காரணத்தாலும் உங்களுக்கு 7.5 சனியில் விரய சனியாக இருக்கிறதுனால வேலையில் கொஞ்சம் அலைச்சல், திருச்சல், டென்ஷன், ப்ரெஷர் கண்டிப்பாக இருக்கும். எக்காரணத்தை கொண்டும் வேலையை விட்டுவிடக்கூடாது. ஆனால் ஏதாவது ஒரு டெம்ப்ட் கொடுக்கும், எனக்கு வேலையில் பிடிக்கல, நல்லதே நீங்கள் செஞ்சாலும் ஏதாவது ஒரு குறை சொல்லக்கூடிய அமைப்புகள் இருக்கும். அப்போ அதனால் கொஞ்சம் என்ன சொல்லுவோம், கொஞ்சம் விரக்தி அடையக்கூடிய தன்மை இருக்கும். ஆனால் அவசரப்பட்டு வேலையை மட்டும் விட்டுவிடக்கூடாது என்பதை ஆழமாக மனதில் பதிய வைத்துக் கொள்ளுங்கள் இந்த மேசராசி என்பர்கள். ஏன்னா விரயத்தில் சனி பகவான் இருக்கிறதுனால, 7.5 சனியில் விரய சனியாக இருக்கிறதுனால உங்களுக்கு ஒரு விரயம் ஏற்படுத்தணும் என்கின்ற அமைப்பு இருக்கிறதுனால தயவு செய்து விரயத்தை ஏற்படுத்த வேண்டாம். ஒரு முடிவை எடுக்கும்போது ஒரு தடவைக்கு 2 தடவை யோசிக்கணும் என்பதை மனதில் ஆழமாக பதிய வைத்துக் கொள்ளுங்கள் இந்த மேசராசி அன்பர்கள். அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா இந்த 4ஆம் இடத்தில் சந்திரன் இந்த மாத தொடக்கத்திலேயே ஆட்சி பலத்தோடு இருக்குது. அப்போ நிச்சயமாக நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் இடத்துல, நிலத்தில், வீட்டில், வீட்டை ஆல்ட்ரு பண்ணுறதில் ஏதாவது ஒரு நல்ல விஷயங்கள் செய்யக்கூடிய அமைப்புங்கிறது இந்த மாதம் இருக்குது. இப்போ வீடு, வண்டி, வாகனம், அசையா சொத்துக்கள் வாங்கக்கூடிய யோகமிகுந்த மாதமாக இந்த மார்ச் மாதம் அமையப்பெறுகிறது. நல்ல தெய்வ வழிபாடு அப்படின்னு எடுத்தாலே குலதெய்வ வழிபாடு தான் ரொம்ப ரொம்ப அவசியம். இப்போ நான் சொன்னது கோச்சார ரீதியாக இந்த மார்ச் மாதத்துக்குரிய ஒரு பொதுவான பலன்கள். இந்த ராசி நட்சத்திரத்தில் பார்த்தீங்கன்னா பல கோடிக்கணக்கான பேர் இருப்பீங்க. எல்லாருக்கும் ஒரே மாதிரி பலன்னா நிச்சயமாக கிடையாது. ஏன்னா ஒவ்வொருத்தரும் டிஃப்ரெண்ட்டு. ஒவ்வொருடைய ஜாதக அமைப்புகளும் வேறுபடும், தசாபுத்திகளும் மாறுபடும், அதற்கு தகுந்த மாதிரி பலன்களும் மாறுபடும். ஒரு துல்லியமான பலன், உங்கள் ஜாதகத்தில் கிரகங்கள் எப்படி இருக்குது, என்ன ஆதிபத்தியம் பெற்றிருக்கு, எந்த டிகிரியில் இருக்கார், இப்போ நடப்பு தசாநாதன், புத்திநாதன், சூட்சமநாதன் எப்படி இருக்கு என்பதை பொறுத்து நீங்கள் கேட்கக்கூடிய எந்த கேள்வியாக இருந்தாலும் சரி, 2026 சொந்த தொழில் செய்வதற்கான கொடுப்பினை இருக்கா, அப்படி இருக்கக்கூடிய பட்சத்தில் எப்போ நம்ம சொந்த தொழிலை ஆரம்பிக்கலாம். இப்போ நான் +2 முடிச்சிட்டேன், எந்த கோர்ஸ் எடுத்து படித்தா நம்மளுடைய ஃப்யூச்சர் நன்றாக இருக்கும், திருமணம் தடைபட்டு கொண்டே இருக்கு, எப்போ தான் சார் திருமணம் நடக்கும், எப்போ குழந்தை பாக்கியம் கிடைக்கும், எப்போ ப்ரமோஷன் கிடைக்கும், எப்போ நான் வீடு கட்டுவேன், இது போன்ற கேள்விகளுக்கு துல்லியமான பதிலை நம்மால் கூற முடியும். ஒரு பர்சனல் கன்சல்டேஷன் எடுத்துக்கணும், ஒரு சுயஜாதகம் பார்க்கணும் என்று விருப்பப்படக்கூடிய அன்பர்கள் டிஸ்பிளே தெரியக்கூடிய நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலியமாகவோ ஃபோன் கால் மூலியமாகவோ தொடர்பு கொண்டு அப்பாயின்மெண்ட் பெற்றுக்கொண்டு நேரடியாகவோ அல்லது ஆன்லைன் மூலமாகவோ கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம். நம்முடைய அலுவலகம் கோயம்புத்தூரில் அமைந்துள்ளது. அதாவது கோயம்புத்தூரிலிருந்து மேட்டுப்பாளையம் செல்லும் வழியில் வெள்ளக்கிணர் பிரிவுக்கு அருகில் அன்னபூர்ணா ஹோட்டலுக்கு பக்கத்தில் அமைந்துள்ளது. பிரியர் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நேரடியாக கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம். இந்த பதிவு நிச்சயமாக, அதாவது ஏதாவது ஒரு ரூபத்தில், எந்த ரூபத்திலேயாவது உங்களுக்கு ஒரு பலன் நிச்சயமாக உண்டு, மாற்று கருத்து என்பது இல்லை.